السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, இன்றைய தினம் சூரத்துன் நிசா ஓதப்பட்டது. நிசா என்று சொன்னால் பெண்கள் என்ற அர்த்தம். இந்த சூறாவினுடைய ஆரம்பத்திலிருந்து அதிகமான வசனங்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், குறிப்பாக பெண் உரிமையை பற்றி குர்ஆன் தெளிவாக பேசுது. எப்படிப்பட்ட காலத்தில் அல்லாஹ் குர்ஆனை இறக்குனா வரலாறை பார்த்தோன்னு சொன்னால், பெண் உரிமைண்டா என்னாண்டு இன்னைக்கு உலகம் பேசுது. ஆனால் 1400 வருஷத்துக்கு முன்பாகவே பெண்களுக்கு உலகம் என்ன அந்தஸ்து கொடுத்துருந்துச்சு என்று சொன்னால், அவங்கள ஒரு மனித பிறவியாகவே கருதலை, பெண்களை ஒரு பீடையாக ஒரு முசீபத்தாக கருதின காலம். அதுக்கு தான் அந்த காலத்துக்கு உலக வரலாறுலேயே ஐயாமுல் ஜாஹிலியா, இருள் சூழ்ந்த அறியாமை என்னும் இருள் சூழ்ந்த காலம்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றதுக்கு காரணம் மனிதன் அவ்வளவு மோசமாக மிருகத்தை விட கேடுகட்ட வாழ்க்கையை வாழ்ந்தான். ஒரு பெண் குழந்தை பிறக்குதுன்னு சொன்னால் அதை உயிரோட புதைக்கக்கூடிய நிலை அன்றைய அரபு சமூகத்தில் இருந்துச்சு. பெண்களுக்கான எந்த அந்தஸ்தும் எந்த மரியாதையும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனுல் இஸ்லாமின் மூலமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக, குர்ஆனின் மூலமாக பெண்களுக்கான அந்தஸ்தை, அவர்களுக்கான உரிமைகள் அனைத்தையும் இஸ்லாம் தான் முதலில் கொடுத்தது. எங்கிருந்து? நிக்காஹிலிருந்து அல்லாஹ் பேசுகிறான். நம்ம ஒவ்வொரு நிக்காஹுடைய மஜ்லிஸ்லையும் இந்த சூரத்து நிசாவினுடைய முதலாவது வசனத்தை ஓதிதான் ஒவ்வொரு நிக்காஹ் மஜ்லிஸும் நடக்கும். அது ஓதுறது சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குத்துபாவை கற்றுக் கொடுத்தாங்க. இது ஓதி கேட்டு கேட்டு அதிகமான மக்களுக்கு இந்த ஆயத்து மனப்பாடமாக ஆயிருக்கும். யா அய்யுஹன்னாஸு தகு ரப்பக்குமுல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. இந்த சூறாவை, இந்த நிசாவுடைய சூறாவை ஆரம்பிக்கும் பொழுதே அல்லாஹு தாலா மனித சமுதாயத்தை கூப்பிட்டு பேசுவான். இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பாகிய அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள். தக்குவா ரொம்ப அவசியம். அல்லாஹுடைய கட்டளைப்படி மனிதன் வாழணும்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையில தக்குவா இருக்கணும். உள்ளத்துல அல்லாஹ்டா யாரு, அல்லாஹ் எவ்வளவு மகத்தானவன், அல்லாஹுடைய தண்டனை எவ்வளவு பயங்கரமானது, இது போன்ற அல்லாஹை பற்றிய சரியான ஞானத்தோட அல்லாஹுடைய அச்சம் இருந்தால் மட்டும்தான் பின்னாடி சொல்ல போற கட்டளைகள் எல்லாம் எடுத்து நடக்கிறது லேசாக இருக்கும். அதனாலதான் நிக்காஹ் பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் நிக்காஹ் செஞ்சுட்டான்னு சொன்னா அவன் தீன்ல பாதியை பூர்த்தி செஞ்சுட்டான், பாதி தீன் அவனுக்கு நிக்காஹ்ல இருக்குது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஃபல்யத்தகில்லாஹ ஃபின் பாக்கி, மீதம் முள்ள பாதியில அவன் அல்லாஹ்வை பயந்து தக்வாவோட வாழ்ந்து கொள்ளட்டும். மறுபாதி தக்குவா. ஒரு பாதி நிக்காஹ்னு சொன்னா மறுபாதி தக்குவாவோட வாழ்ந்தால் அது வாழ்க்கை சொர்க்கமாக ஆயிரும். அப்போ இந்த சூறாவை ஆரம்பிக்கும் போதே தக்குவாவே அல்லாஹ் சொல்லுவா, அல்லாஹ் பயந்துக்கிடுங்க. ஏன் பயப்படணும்? காரணத்தையும் அல்லாஹ் சொல்றான். ரப்பக்கும், உங்களுடைய ரப்பு அவன் தான், உங்களை வாழவே இப்பவன் அவன் தான். அல்லதீ ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து அல்லாஹ் படைத்திருக்கிறான். அது யார் ஒரே ஆத்மா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம்.
பிறகு அல்லாஹ் என்ன செய்தான், வஹலக மின்ஹா ஜௌஜஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் படைத்து விட்டு அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து தான் அவர்களுடைய துணையாக மனைவியாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் படைத்தான். ஆணுக்கு துணைக்கு தான் பெண்ணு யாருக்குங்க? ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் படைத்து விட்டு சொர்க்கத்தில் விட்டான். தனிமையில் இருந்தாங்க, வெறுச்சியாக இருந்தது, எல்லா இன்பமும் இருந்துச்சு சொர்க்கத்தில். ஆனால் ஒரு தனிமையை அவங்க உணர்ந்தாங்க. தனிமையில் ஒரு வகையான சஞ்சலம் இருந்துச்சு. அல்லாஹ் அதையும் போக்குறதுக்காகத்தான் மனித இனத்திலிருந்தே ஒரு ஜோடியை துணையாக அல்லாஹ் படைக்கிறான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். பிறகு அல்லாஹ் சொல்வான், وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. ஆதம் ஹவ்வாவின் மூலமாக அதிகமான ஆண்கள் பெண்களாக நாம் படைத்தோம். மனித சஞ்சாலம் அதுல தான் உருவாகுது. இப்ப ஆண்களுக்கு துணையாக பெண், வாழ்க்கை துணைவிதான் மனைவி என்பதாக அல்லாஹ் அங்கிருந்து சொல்லிட்டு வரான். உங்களுடைய துணைக்காக தான் படைத்திருக்கிறோம், அவளுக்கான உரிமையை கொடுத்துருங்க. முதல் உரிமை என்னங்க? ஒரு பெண்ணை தேர்வு செஞ்சு நீங்க நிக்காஹ் செய்றீங்கன்னு சொன்னா அவளுக்கான மஹரை முறையாக கொடுத்துருங்க, சந்தோஷமாக மஹரை கொடுங்க. ஏன்னா அறியாமை காலத்துல ஒரு பெண்ணை நிக்காஹ் செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, மஹரை மஹருக்கு கூட அந்த பெண்ணு சொந்தக்காரி கிடையாது, அதை என்ன செய்வாங்க, கொடுத்துட்டு வாங்கிடுவாங்க. இல்லை அவங்களோட உறவினர்கள் அதை வாங்கிக்கிடுவாங்க, அந்த பெண்ணுக்கு கொடுக்க மாட்டாங்க, பெண்ணுக்கு மஹரை ஒப்படைக்க மாட்டாங்க. அவ்வளோ பெற்றோர்கள் உறவினர்கள் அதை வாங்கி கொள்வாங்க. அதுலேயும் குறிப்பா அந்த பெண் எத்தீமாக இருந்தாங்க, அனாதை பெண்ணாக, தந்தை இழந்த பெண்ணாக இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த அனாதைகள் விஷயத்தை மிக மோசமாக நடந்து கொண்டாங்க. சகோதரருடைய பிள்ளையா இருக்கும், சகோதரர் இறந்திருப்பாரு, தம்பி மகளா இருக்கும், மூத்த சகோதரனுடைய மகளாக இருப்பாங்க. அவர் இறந்த பிறகு இந்த சிறிய தந்தை பெரிய தந்தை தான் எப்படி வருவாங்க, பொறுப்புதாரியாக அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பாளராக வருகிறார். இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் சகோதரர் மகளாக இருந்தாலும் அது அனாதை தான். இப்ப அந்த அனாதையின் விஷயத்துல அந்த பெண்ணுக்கு எதெல்லாம் கிடைக்குதோ, சொத்தாக இருந்தாலும் சரி, அது மகருங்கிற பேர்ல வந்தாலும் சரி, ஒரு பெண்ணு சம்பாதிக்கிறாங்க, நிர்பந்த நிலையில சம்பாதித்து பணத்தை பெற்று கொண்டால் கூட அந்த பெண் அந்த சம்பாத்திய பணத்துக்கு உரிமையாளாக ஆக மாட்டாள். இப்படி அறியாமை காலத்துல இருந்துச்சு. இது எல்லாத்தையும் அல்லாஹ் இந்த சூரத்து நிசால அந்த பெண்களுக்கான உரிமையை வாங்கி கொடுக்கிறான். அந்த பெண்ணுக்குரிய உரிமை மஹர் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண்ணும் மஹரை கேட்டு வாங்க முடியும். மஹர் என்ன செய்யலாம், முதல்ல என் மஹரை வச்சுட்டு என்னைய தொடுங்க என்று சொல்ற அளவுக்கு மார்க்கம் ஒரு பெண்ணுக்கு உரிமையை கொடுக்கு. முதல்ல மஹரை வைங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிக்காஹுடைய பந்தம் முறிகிற மாதிரி நிலைமை வந்துச்சுன்னு சொன்னா அப்ப அந்த நேரத்துல அல்லாஹ் தலாக்கை பத்தி சொல்லும் பொழுது நீங்க கொடுத்த மஹரை திருப்பி கேட்காதீங்க. நீங்க அது ஒரு பொற்குவியலையே நீங்க கொடுத்திருந்தாலும், தங்க குவியலையே நீங்க மஹராக கொடுத்திருந்தாலும் திருப்பி கேட்காதீங்க. தலாக்குடைய சமயத்துல ஒரு ஆண் ஒரு பெண்ணை நிர்பந்தமான நிலையில பிரிகிறாங்கன்னு சொன்னா, தலாக்கு விடுறாங்கன்னு சொன்னா, அப்ப கொடுத்த மஹரை கேட்காது. ஏன்னா அந்த பெண்ணோடு நீங்க வாழ்ந்துட்டீங்க, கொடுத்ததுக்கு வாழ்ந்தாச்சு, கேட்காதீங்க. இப்படி ஒரு ஆயத்து இருக்குது இந்த சூரத்து நிசாவுல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெண்களுடைய மஹருடைய அளவை குறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. பெண்கள்லாம் மஹரை அவங்க இஷ்டத்துக்கு கேட்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு இவ்வளவு மஹர் கொடுத்தாதான் நீங்க என்ன நிக்காஹ் செய்யலாங்கிற வரையறையை தாண்டி போனுச்சு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்துல மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி மெம்பர்ல ஏறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிமார்களுக்கு 400 திர்ஹத்தை விட கூடுதலாக மஹர் கொடுக்கல, அதனால யாரும் 400 திர்ஹத்துக்கு மேலாக மஹர் கொடுக்க கூடாது என்ற சட்டத்தை இயற்றினாங்க. அதுக்குள்ளதான் கேட்டு வாங்கிக்கலாம். உடனே ஒரு பெண்மணி எழுந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மெம்பர்ல இருந்து இறங்கி வந்த பிறகு அந்த பெண்மணி சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
ஒரு பெண்ணுக்கு நீங்கள் பொற்குவியலையே தங்க குவியலையே நீங்க மகராக கொடுத்தாலும் தலாக்குடைய சமயத்திற்கு கேட்காதீங்க, நல்லா சொல்றதுல இருந்தே விளங்குது அவ்வளோ மகர் கொடுக்கலான்னு விளங்குது. நீங்க எப்படி அதை 400ஓட நீங்க வரையறுக்கலாம்? முர்ரதி எல்லாத்தன ஆச்சரியப்பட்டாங்க. சொன்னாங்க, ஒரு உமரை விட ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு ஞானம் இருக்குதுங்கிறத நான் இப்ப விளங்கிட்டேன்னு சொன்னாங்க. உமரை விட ஒரு பெண்ணுக்கு குர்ஆனுடைய ஞானம் இந்த அளவு இருக்கிறது என்பதாக சொல்லி அதை சிலாகிச்சுட்டு திருப்பி மேடையில் ஏறி மெம்பரில் ஏறி சொன்னாங்க, நான் அதை வாபஸ் வாங்கி கொள்கிறேன், யாரும் எவ்வளோ மகர் கொடுத்து கொள்ளுங்க. இப்போ மகர் இருக்குது, ஒரு பெண்ணுக்கான உரிமை, அது அந்த பெண்ணுக்கான உரிமையை குர்ஆன் வாங்கி கொடுக்குது. இதுல யாருக்கும் உரிமை கிடையாது அதை நிறுத்துறதுக்கோ தடுக்கிறதுக்கோ. ஆனா அந்த பெண்ணுக்கே குர்ஆன் உரிமையை கொண்டு விரும்பினால் விட்டு கொடுக்கலாம். ஒரு பெண்ணு சொல்றாங்க, நீங்க மகர் கொடுக்க வசதி இல்லை, பிரச்சனை இல்லை, நான் அதை மன்னித்து கொள்றேன், நீங்க ஈமானோட இஸ்லாமா இருக்கிறது எனக்கு போதும், நீங்க எனக்கு உங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியுதா, நீங்க ஒரு ஆயத்தை எனக்கு ஓதி கொடுத்தீங்க, அதை நான் மகராக்கி கொள்றேன். ஒரு பெண்ணுடைய விருப்பம். அல்ல ஒரு பெண்ணு திருப்பி அந்த மகர கணவருக்கு கொடுக்கலாம். குர்ஆன்ல அல்லாஹ் அதையும் அந்த வசனம் முடியும் போது அதையும் சொல்லலாம். ஃபகுலுஹு ஹனீஅம் மரீஆ. ஒரு பெண்ணு சந்தோஷமாக மகரை விட்டு கொடுத்தாங்க. வாங்கின மகரை கணவன் கஷ்டப்படுற நேரத்தில், நிர்பந்தமான நேரத்தில் அவருக்கு விட்டு கொடுக்குறாங்க. நாங்கள் இதை வச்சு நீங்கள் உங்கள் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளுங்க என்பதாக ஒரு பெண்ணு கொடுத்தால் ஃபகுலுஹு ஹனீஅம் மரீஆ, அதை சந்தோஷமாக நீங்கள் சாப்பிடுங்க, அனுபவிங்க. ஆனால் அதை நிர்பந்திச்சு மிரட்டி ஆசை வார்த்தைகளை காட்டி கொடுத்ததை வாங்குவது இருக்குதே, அதை உண்மையாக மார்க்க கண்டி. அதே போல குறிப்பாக யத்தீமான பிள்ளைங்களை வளர்க்கிற விஷயத்துல, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைங்களாக இருந்தாலும், சிறுவர்களாக இருந்தால் அவர்கள் அனாதைகளாக ஆகிவிட்டால் அறியாமை காலத்தில் அவங்க சொத்தை சேர்க்க மாட்டாங்க. அந்த பிள்ளையினுடைய, அந்த யத்தீமான பிள்ளையினுடைய தந்தை இறந்துடுறாரு, அவருடைய சொத்துக்களை எல்லாம் யார் எடுப்பாங்கன்னு சொன்னா அவருடைய சகோதரர்கள் சுருட்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு சம்பவம் நடக்குது. சாபித் என்ற ஒரு சஹாபி இறந்து போறாங்க. அவருக்கு 2 பெண் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க. இந்த யத்தீமான பிள்ளைய வச்சுட்டு அவங்க சொத்துல இருந்து பங்கு கேட்கறாங்க. இப்போ அவருடைய இறந்து போனவருடைய சகோதரர்கள் உங்களுக்கெல்லாம் எந்த பங்கும் இல்லைன்னு சொல்லி அந்த சொத்துக்களை முழுமையாக எடுத்துக்கொள்றாங்க. இந்த பெண்ணு போய் கெஞ்சுறாங்க, சரி உங்களுடைய 2 ஆண் பிள்ளைகளுக்காவது இந்த 2 பிள்ளையும் கல்யாணம் முடிச்சு எடுத்துக்கிடுங்க. அதுக்கும் அவர் ஒத்துக்கொள்ளலை. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்ணு முறையீடு செய்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த மாதிரி சொத்துக்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும், நான் என்ன செய்ய முடியும், இதுதானே நடைமுறை, உலகத்துல அதான் நடைமுறையாக இருந்தது. உடனே அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி, யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்ஸையைன், அல்லாஹ் உங்களுக்கு வசியத்து செய்கிறான். இந்த வார்த்தையை அல்லாஹ் இங்கே பயன்படுத்துவான். சொத்து பங்கீடு விஷயத்தை பற்றி, ஒரு மனிதர் இறந்துட்டார் என்று சொன்னால் அவருடைய சொத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தான். ஒரு மனிதனுக்கு பெரிய சொத்துக்கு அதிபதியா இருக்கிறார், அந்த சொத்து உடையவர் இறந்து விட்டால் அந்த சொத்துக்கு சொந்தக்காரன் யாரு? அல்லாஹ். இப்ப அல்லாஹ் சொல்ற மாதிரி தான் பங்கீடு செய்யப்படணும். அல்லாஹ் இந்த இடத்துல யூசிக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வசியத்து செய்கிறாங்க வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவான். கணக்கு போட்டு அல்லாஹ் இந்த விஷயத்த சொல்லுவான், யார் யாருக்கு எவ்வளவு போய் சேரும். இந்த கணக்கீடு வேற எந்த விஷயத்தையும் அல்லாஹ் இவ்வளவு தெளிவா சொல்லலை. இதுல பங்கீடு, அந்த பிள்ளைங்க எல்லாம் ஆண் பிள்ளை பெண் பிள்ளைன்னு இருந்தா ஒரு மையத்துக்கு அத சரிசமமா பிரிக்க இயலாது. பெண் பிள்ளைக்கு 1ன்னு சொன்னா ஆண் பிள்ளைக்கு 2 கொடுக்கணும். ஆணுக்கு கொடுக்கிற பங்குல பாதி தான் ஒரு பெண்ணுக்கு. ஆக அந்த பெண்ணுக்கும் உரிமையை இஸ்லாம் வாங்கி கொடுக்குது. அந்த ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி பெண்ணினுடைய அந்த பாதிப்புக்கு அல்லாஹ் தஆலா அந்த உரிமையை வாங்கி கொடுக்குறான். இனி கியாமத் வரையும் வரக்கூடிய பெண்களுக்கு சொத்துல பங்கு இருக்குதுங்கிற விஷயம் கிடைக்குது. மனைவியாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, சில நேரங்கள்ல சகோதரிகளுக்கும் பங்கு கிடைக்கும். தாய்க்குங்கிற அடிப்படையில் அந்த பெண்ணுக்கு உரிமை இருக்குது. ஆனா யாருக்கு எவ்வளவுங்கிற அளவே அல்லாஹ் நிர்ணயிச்சுட்டான். 6ல் 1 எப்போ, 3ல் 1 எப்போ கிடைக்கும், பாதி எப்போ கிடைக்கும், 8ல் 1 எப்போ வரும்,
என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பங்கீடு முறையை தெளிவாக குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்லிட்டான். அதை சொல்லும் போது வசியத்துங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவான். வசியத்தம் மினல்லாஹ் ஆரம்பிக்கும் போது யூசிக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வசியத்து செய்கிறான், அன்பான கட்டளையாக. முடிக்கும் போதும் வசியத்தம் மினல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்தினுடன் இது வசியத்தாக இருக்கிறது. ஃபரீதத்தம் மினல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கட்டாயமாக்கப்பட்ட ஃபர்லாக இருக்கிறது. தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ் ஏற்படுத்திய வரையறையாக இருக்கிறது. இதுல யாரும் மீறி நடந்தால் எச்சரிக்கையும் அல்லாஹ் செய்யும். அல்லாஹுடைய வரையறை யார் மீறி நடப்பாங்களோ, இது ஊர் வளமை, இது இப்படிதான் நாங்கள் செய்யறது குடும்பத்தில், இதெல்லாம் சரிதான், மார்க்கம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சொல்லி அவங்க இஷ்டப்படி அந்த சொத்துல நடந்து கொண்டால் உலகத்திலேயே சோதனைகள் வரும். அல்லாஹ் பாதுகாப்பான. உலகத்தை தப்பிச்சாலும் ஆஹிராவில் பயங்கரமான தண்டனைக்கு ஆளாகுவீங்கிற விஷயத்த இந்த சொத்து பங்கீடு விஷயமா அல்லாஹ் தெளிவாக சொல்றான். இப்போ நம்ம கவனத்தை வைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஹயாத்தோடு இருக்கும் போது நம்முடைய பிள்ளைகளுக்கு அன்பளிப்புகள் கொடுக்குறோம், ஹிபத்து செய்கிறோம். ஹிபத்து செய்கிற விஷயத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹயாத்தோடு நீங்கள் ஹிபத் செஞ்சால் சரிசமமாக செய்யணும். இங்கே ஆம்பளை பிள்ளைக்கு 2, பொம்பளை பிள்ளைக்கு 1ங்கிறதெல்லாம் உங்கள் சொத்துல பங்கிடுறது, அல்லாஹ் கொடுக்குற பங்கு. நீங்கள் ஹயாத்தோட உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏதாவது அன்பளிப்பு செய்கிறீங்கன்னு சொன்னால் அதில் சரிசமமாக நடக்கும். ஆம்பளை பிள்ளைக்கு 1ன்னா பொம்பளை பிள்ளைக்கு 1. பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் உலக நடைமுறை, ஊரில் நடைமுறை என்னங்க, பிள்ளைகளுக்கு நகை வாங்கி போடுறது. அந்த நேரத்தில் ஆம்பளை பிள்ளைக்கு என்ன செய்தோங்கிறத பெற்றோர்கள் யோசிக்கணும். நகையை கொடுக்காவிட்டாலும் நகை எந்த விலைக்கு எவ்வளோ மதிப்புக்கு ஒரு பெண்ணு பிள்ளைக்கு நீங்கள் நகையை நாம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மதிப்பான ஏதாவது அவனுக்கு தேவையானதை நாம் கொடுக்கணும். காசாகவோ அல்லது வேறு வகையான முறையில் அவனுக்கு கொடுக்க வேண்டும். அல்லது அந்த ஆண் மகன் பொரிந்து கொள்ள வேண்டும். பொருந்திக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. சரி, அவங்களுக்கு தேவை இருக்குது, வாப்பா செய்கிறாங்க, உம்மா செய்கிறாங்க, ராத்தாக்கு தேவை இருக்குது, தங்கச்சிக்கு தேவை இருக்குது, செய்கிறாங்கன்னு பொருந்தி கொண்டால் வேற. பொருந்தி கொள்ளலை, எல்லாரும் ராத்தாக்கு செஞ்சாங்க, நகை மட்டுமா செஞ்சாங்க, உடையும் கட்டி கொடுத்தாங்க. பின்னாடி அந்த மகன் பிற்காலங்களில் ஏதோ ஒரு கஷ்ட நிலைகள் வரும்பொழுது இதை யோசித்து வருந்தினால் இது பெற்றோருடைய கபருக்கு வேதனையாக வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபையில் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சஹாபி தன்னுடைய ஒரு மகனை கூட்டிட்டு வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய இந்த மகனுக்கு நான் ஒரு அடிமையை அன்பளிப்பாக வழங்குகிறேன், நீங்கள் இதற்கு சாட்சியாக இருங்கன்னு சொல்லாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களுடைய எல்லா மகனுக்கும் நீங்கள் இப்படி செய்கிறீங்களான்னு கேட்டாங்க. இல்லை யா ரசூலல்லாஹ், இந்த மகனுக்கு நான் செய்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாவமான விஷயத்துக்கு நான் சாட்சியாக இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஒரு பாவமான விஷயத்துக்கு நான் சாட்சியாக இருக்க மாட்டேன். கொடுத்தா எல்லா பிள்ளைக்கும் கொடுக்க நான் சாட்சியாக இருக்கிறேன். ஒரு பிள்ளைக்கு செய்கிறீங்க, மற்ற பிள்ளைக்கு செய்யவில்லை. கண்ணிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, ஹயாத்தோடு ஹிபத்து செய்யும் பொழுது, அன்பளிப்புகள் வழங்கும் பொழுது சமமாக நம்ம செய்யணும். அதில் கூடு குறைந்து செஞ்சிடறோம். பிறகு சொத்து பங்கீடுன்னு வரும் பொழுது அப்போ என்ன சொல்கிறோம், வாப்பா உனக்கு அதெல்லாம் ஹயாத்தோடு செஞ்சிட்டாங்க, இப்பெல்லாம் பங்குன்னு வராதியா. அது மார்க்கம் சொன்னாலும் சரி, அப்படி புறந்தள்ளுவோமையானால் அதுவும் ஆபத்தில் முடியும். குறிப்பாக ஆண் மக்கள் சொல்கிறாங்க, வாப்பா ஹயாத்தோடைய ராத்தாக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்க, இப்போ சொத்துலையும் பங்கு கேட்டு வர்றாங்க. சொத்துல மார்க்க முறைப்படி பங்கீடு செய்யணும். ஹயாத்தோட நீங்கள் கேட்டிருக்கணும், நீங்கள் அல்லது பொருந்தி இருக்கணும். கண்ணிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இந்த பங்கீடு, இந்த சொத்தின் காரணமாக குடும்பங்கள் செதறி போகிறது. குடும்பங்கள் பெற்றோர்களுக்கு துஆ செய்ய வேண்டிய பிள்ளைகள் பெற்றோர்களை சபித்து கொண்டிருக்கிறார்கள். கஷ்டப்படுறவங்க என்ன செய்யறாங்க, பாகுபாடு காட்டிட்டு போயிட்டாங்களே என்ற இந்த சாபத்தை விட்டு பாதுகாக்கப்படணுங்கிறதுக்கு தான். யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, அநியாயம் செய்யப்படக்கூடாதுங்கிறது தான் மார்க்கத்துடைய நிலைப்பாடு. இப்போ இந்த வசியத்து சம்பந்தமா, சொத்து பங்கீடு விஷயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக இந்த வசனங்கள்ல சொல்றான். பெண்களுக்கு உரிமையை இஸ்லாம் வழங்குனுச்சு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த உரிமையை பயன்படுத்தி அது என்ன ஆயிடக்கூடாதுங்க, வரம்பு மீறி அவங்களுக்கான உரிமையை செய்கிறோங்கிற பேரில்
நாம் அவங்களுக்கு அளவு கடந்து நாம் செய்யக்கூடிய சமயத்தில் இன்னொரு சாராருக்கு நாம் அநியாயம் செய்வோம் என்று இருந்தால் அது நிச்சயமாக நமக்கு அது பாதகமாக வந்து நிற்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதனால் இது விஷயத்தில் நாம் ரொம்ப பேணுதலாக ஹயாத் இருக்கும் பொழுது இதுக்கான நம்ம பரிகாரத்தை செய்தாகணும். இன்னைக்கு நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்படுறோம். எல்லா குடும்பங்கள்லையும் இந்த விஷயம் அறியாம செல்வம் உள்ளவங்க ஏதோ ஒரு வகையில் வீடு கொடுத்தா ஒரு பக்கம் தோப்பு கொடுத்துருவாங்க, ஏதோ ஒன்று செஞ்சிருவாங்க சரி சமமாக. வசதி இல்லாதவங்க ஒரு பிள்ளைக்கு செஞ்சிடுறாங்க, மறு பிள்ளைக்கு. மார்க்கம் கடமையாக்காத விஷயத்தை நம்ம கடமையாக்கி வச்சிருக்கிறோம். மார்க்கம் கடமையாக்கலை, உலக நடைமுறையும் இல்லை. நம்ம ஊருடைய பழக்கங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம். நம்முடைய சக்திக்கு மீறி சில இடங்கள்ல அது செய்கிறோம். ஆனால் இந்த இடங்கள்ல நாம் உலகத்திலையும் நாம் கஷ்டப்பட்டு ஆஹிராவிலையும் நாம் கேள்விக்கு அல்லாஹுடைய சன்னிதானத்தில் இது ஒரு பிரச்சனையாக வந்துடக்கூடாதுங்கிற விஷயத்தை நம்ம முன் வைத்து என்ன செய்யுது, நமக்கு இது கசப்பாக இருக்கலாம், கேட்பதற்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இதை நம்ம மாற்றுவதற்கான முயற்சி செய்யணும். கண்ணிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, அதனால அல்லாஹ் பெண்கள் யாருக்கு அடிமை கிடையாது. பெண்களும் என்னுடைய படைப்பு தான், உங்களுடைய வாழ்க்கை துணை தான். அவங்களிடத்துல நீங்க எப்படி நடக்கணும்னு ஆண்களுக்கு அல்லாஹ் உபதேசம் செய்யறான். வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், ஆண்களே பெண்களிடத்தில் அழகிய முறையில் வாழ்க்கையை நடத்துங்க. பெண்களை நான் பலகீனமாகத்தான் படைத்திருக்கிறேன், அறிவாலையும் உடல்லையும் உள்ளத்திலையும் பலகீனமானவங்க. ஆண்களை போல எல்லா வகையிலையும் முதிர்ச்சி அடைந்தவங்க கிடையாது பெண்கள். நீங்க விரும்பாத பல விஷயம் அந்த பெண்கள்கிட்ட இருக்கும். ஃபைன் கரிஹ்துமூஹுன்ன, நீங்கள் அந்த பெண்களிடம் எதையாவது வெறுத்தால், ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஆ வயஜஅல் அல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, நீங்க ஒரு விஷயத்தை வெறுப்பீங்க, ஆனா அதுல நிறைய நலவுகளை நான் உங்களுக்கு வச்சிருக்கிறேன், அது உங்களுக்கு வெளியில விளங்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களுடைய மனைவி இடத்துல ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல என்று சொன்னா அவரிடத்துல வேறு நல்ல விஷயங்கள் இருக்கும். அதை நீங்க என்ன செய்யுங்க, அதை நினைத்து இதை நீங்க பொருந்திக்கிடுங்க. இப்போ உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் நல்லா அமைச்சிருக்கிறான். எல்லாமே நம்ம விரும்பின மாதிரி இருக்கிற இடம் சொர்க்கம் மட்டும்தான். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், நீங்கள் ஆசைப்பட்டதை போல் வாழ்க்கைங்கிறது சொர்க்கத்தை மட்டும்தான். எல்லாமே ஆசைப்பட்ட மாதிரி. உலகத்துல அல்லாஹ் அப்படி எதையுமே வைக்கல. ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே அமையாது. ஏதாவது ஒரு குறையை வச்சுத்தான் இந்த உலகத்துல அல்லாஹ் நம்மளை தர்பியத் செய்வான். அப்ப அந்த குறையுள்ள ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தவங்கள்டையும் குறையோட தான் நல்லா படைத்திருக்கிறான். அந்த குறையை புரிந்து கொண்டு நாம் வாழ்வோமையானால் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயத்தை நான் சொர்க்கத்தை வச்சிருக்கிறேன்னு நல்லா சொல்றான். அது நிரந்தரமானது, இது நிரந்தரம் இல்லை, சொற்ப கால வாழ்க்கை. இப்ப இங்க உள்ள இந்த குறைகளை நினைத்து நாம் என்ன செய்யக்கூடாது. இதுக்கு தீர்வு தலாக்கல்ல. தீர்வு என்ன இல்லைங்க, ஒருத்தர் புரியறதுக்கு சில காலங்கள் ஆகலாம், சில மாதங்கள் ஆகலாம், சில வருடங்கள் கூட ஆகலாம். ஒருத்தரை பிடிக்கவில்லை என்பதற்காக அதுக்கு அல்லாஹ் அதுக்கு வழிமுறையும் சொல்றான். உங்க வாழ்க்கையில பிரிந்துருவோமோ என்ற அச்சம் உங்களுக்கு ஏற்பட்டால் ஃபஇலூஹுன்ன, பெண்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். பெண்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, கணவன்மார்கள் பெண்களுக்கு உபதேசம் செய்யணும். வாழ்க்கைண்டா என்ன, அவங்களுக்கு நம்ம புரிந்ததை அவளுக்கு புரிய வைக்க வேண்டும். அப்படி சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மதாஜிஅ, அல்லாஹ் சொல்றான் படுக்கையிலிருந்து அவங்கள ஒதுக்கி வைங்க, முதுகை திருப்பி படுங்க. அப்போ உள்ளம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. படுக்கையை விட்டு ஒதுங்கிருங்கன்னு சொன்னா வீட்டை விட்டு வேற வீட்டுல அவங்க வேற வீட்டுல, அப்படி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கு இதுக்கு விளக்கம் சொல்றாங்க. படுக்கையிலிருந்து பிரித்து விடுங்கள் என்று சொன்னால் முதுகை காட்டி படுங்கள், ஒரே விருப்பல தான் படுக்கணும். திருப்பி படுங்க, நான் வெறுப்பா இருக்கிறேங்கிறத காட்டுங்க. பிறகு அவங்க உள்ளத்துல சஞ்சலம் ஏற்படும், மன்னிப்பு கேட்பாங்க, இறங்கி வருவாங்க. அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் மூணாவது கட்டமாகத்தான் கை வைக்க வேண்டிய நிலைமை வந்தால், அடிச்சாதான் இவங்க இதை கேட்பாங்க அப்படின்னு இருந்தால் காயம் படாதவாறு அடிங்கள். வல்ரிபூஹுன்ன, அடிக்கிறதுலையும் முறையே சொல்லித்தரப்பட்டிருக்கு. சஹாபாக்க சொல்லுவாங்க, ஒரு மிஸ்வாக் குச்சியை காட்டி இப்படி அடிங்கன்னு சொல்லி, இவ்வளவு இப்படித்தான் அடிக்கணும். சாட்டை எடுத்து அடிக்கிறது இல்லை, கன்னத்தில் அடிக்கிறது இல்லை, மண்டையில் குத்துறது இல்லை.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சில பெண்மணிகள் வந்து புகார் செய்தார்கள். யா ரசூலல்லாஹ், கணவன்மார்கள் அடிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்பவர்கள் நல்லவர்களாக இருக்க முடியாதுன்னு சொன்னான். அடிப்பவர்கள் நல்லவர்களாக இருக்கும். அடிக்கிற நிலைமை வருதுன்னு சொன்னால் காயம்படாதவாறு அடிங்க. அப்பயுமே நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க இல்லைன்னு சொன்னால், பிரிவு தான் அப்படிங்கிற நிலை வந்தால் அல்லாஹ் அப்பையும் வழிமுறையை சொல்லி தர்றான். பாருங்க, தலாக் என்ற வார்த்தை இருக்குது. அபகதுல் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக். ஹலாலான விஷயத்திலே அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு ஹலால்ல வந்து கோபமே வராது, கோபப்படுற விஷயம் கிடையாது. ஹலால்னா அது பிரச்சனை இல்லை, செய்யலாம். ஆனா ஹலாலா இருந்தும் அல்லாஹ்வுக்கு கோபத்தை அதிகம் உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னா தலாக்குன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளோ பயங்கரமானது. நம்ம தமிழ்நாட்டில் முஸ்லீம்கள்ட்ட நம்ம புழக்கத்தில் இருக்குது என்னன்னு சொன்னால், வார்த்தை சொல்லிட்டான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னங்க, அதை சொல்கிறத கூட தலாக் சொல்லிட்டான்னு சொல்ல மாட்டாங்க. தலாக்குங்கிற அந்த வார்த்தையாக கூட சொல்ல மாட்டாங்க, வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படி சொல்லுவாங்க. அது சும்மா சொல்லி காட்டும் போது கூட தலாக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ அதை வந்து ஒரு பயங்கரமான விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு. அல்லாஹும் அதை தான் சொல்கிறான், வைன் ஹிஃப்தும் ஷிகாக பைனிஹிமா, இருவருக்கும் இடையில் நீங்கள் பிளவை பயந்தால், இவங்க பிரிஞ்சிருவாங்களோ, இவங்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனையை பார்த்தா பிரிகிற மாதிரி தெரிந்தால், ஃபபஅஸு ஹக்கமம் மின் அஹ்லிஹி வ ஹக்கமம் மின் அஹ்லிஹா, அல்லாஹ் சொல்றான், இரு குடும்பத்திலிருந்தும் நீதவான்களை அழையுங்க. எடுத்தோடனே நேராக சங்கத்துக்கு போறது இல்லை. பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே சங்கத்துக்கு இல்லை. யார் உங்களுடைய கல்யாணத்துல சாட்சியாளரா மாப்பிள்ளை வீட்டுல 4 பேரு, பொண்ணு வீட்டுல 4 பேரும் கையெழுத்து போட்டாங்கல்ல, அந்த 4 பேரை கூட்டுவாங்க. இந்த 4 பேர் உட்கார்ந்து குடும்பத்தை உட்கார்ந்து சுமூகம் செய்யுங்க. அல்லாஹ் சொல்றான், ஹக்கமம் மின் அஹ்லி வ ஹக்கமம் மின் அஹ்லிஹா இன் யுரீதா இஸ்லாஹை யுவஃபிகில்லாஹு பைனஹுமா. இவங்க எப்படியாவது பேசி இவங்களை சேர்த்து விட்டுறணும்னு இவங்க நாடினார்கள் என்று சொன்னால், சுல்ஹ் என்ற சமாதானத்தை நாடினார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வான். அல்லாஹ் சேர்ந்து வாழ்றதுக்கு உதவி செய்வான். சுமூகமா சேர்ந்துருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பெண்மணி வந்து ஹுலா கேட்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி கேட்குறாங்க தெரியுமா? இன்னைக்கு சாதாரணமாக பார்க்குறோம், ஒரு மாப்பிள்ளை ஒரு பொண்ணு எடுக்கணுங்கிறதுக்காக இவங்கள பற்றி இவ்வளோ நல்ல எண்ணம் இவங்க உள்ளத்தில் போடப்படுது. அந்த மாப்பிள்ளையை பற்றி இந்த பெண்ணு வீட்டில் நல்ல மனிதன், மாஷா அல்லாஹ், நல்ல வாலிபர், நல்ல இபாதத்தான புள்ள, சாலிஹான மனிதர், நிக்காக ஆயிடுது, மாஷா அல்லாஹ், ஒருத்தருக்கு ஒருத்தர் முஹப்பத் அன்பாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பிரிவுங்கிற நேரம் வரும்பொழுது என்ன செய்யறாங்க, மாறி மாறி அவரை பத்தி இல்லாது பொல்லாது இருக்கிறத சொல்றதே பாவம் தான். அந்த பெண்மணி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், நான் நன்றி கெட்டவளாக ஆகி விடுவேனோன்னு சொல்லி நான் பயப்படுறேன். நான் எப்படி சொல்றாங்க, ஹுலை கேட்குறாங்க, என் கணவனுக்கு எனக்கு செட் ஆகலை, நான் வந்து எதை பயப்படுறேன்னு சொன்னால் இஸ்லாத்துக்கு கட்டுப்படுகிற விஷயத்துல மாறு செய்து விடுவேனோ என்று பயப்படுறேன்னு வந்து கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, இந்த பெண்ணு சொல்ல வர்ற வார்த்தையினுடைய உட்கருத்து என்னவென்றால், நான் கணவனோடு வாழ்ந்து நான் அவருக்கு கட்டுப்படாதவளாக இருந்து நான் பாவியாயிருவேனோ, நன்றி கெட்டவளாக ஆகிவிடுவேனோ என்கிறதான் இங்க சொல்றாங்க. ஹுலவு கேட்குறாங்க, என்னை எப்படியாவது கணவனை விட்டு பிரியறதுக்கு அனுமதித்தாங்க. இந்த விஷயத்தை எப்படி சொல்றாங்க, நான் அவருடைய இபாதத்தில் நான் குறை சொல்லலை, அவருடைய அகலாக்கில் நான் குறை சொல்லலை, நான் அவரை பற்றி எந்த குறையும் நான் சொல்ல வரல, ஆனால் நான் வந்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவளாக நன்றி கெட்டவளாக ஆகிறோம் நான் பயப்படுறேன்னு வந்து அழகான முறையில் அந்த ஹுலை கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா, நீ அந்த பந்தத்தை முறிக்க விரும்பினால் அவர் உனக்கு தோட்டம் கொடுத்தாரே மகராக, அதனை திருப்பி கொடுப்பியான்னு கேட்குறாங்க. கொடுத்த மகர் தோட்டம், ஒரு தோப்பையே கொடுத்துருக்கிறார் அந்த கணவர், இந்த தோப்பை நீ திருப்பி கொடுத்துடுறியான்னு கேட்டான். சரி யா ரசூலல்லாஹ், நான் தோட்டத்தை வேணா திருப்பி கொடுத்துட்றேன், எனக்கு பிரிந்து வாழ அனுமதி கொடுங்க. சொல்ல வர நோக்கம் என்னன்னா, இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு பண்பாடை கற்றுக் கொடுத்துச்சுன்னு சொன்னா, பிரிகிற மாதிரி நிலை வந்தா கூட அழகான முறையில அல்லாஹ் அந்த தலாக்குடைய ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுவா, இம்சாக்கும் பிமஅரூஃப் அவ் தஸ்ரீஹும் பிஇஹ்சான், வாழ வைத்தால் அழகாக வாழ வையுங்கள், அல்லது அழகான முறையில பிரிந்து வாழுங்கள். ஒருத்தர குறை சொல்லி புறம் சொல்லி, இது ஷைத்தானுடைய ஊசலாட்டம். ஷைத்தானுக்கு ரொம்ப பிரியமான அமல் எதுங்க?
இப்லீஸ் நடுக்கடல்ல சிம்மாசனத்தை அமைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாட்டு பகுதி மக்கள் இரவுல தூங்கும் பொழுது சைத்தானுக்கு வேலை இல்லை, மக்கள்லாம் தூங்கிட்டா யாரை வழிகெடுக்க முடியும்? அப்ப அந்த சைத்தான் நேரா நடுக்கடலுக்கு போயிடுறான். எதுக்குங்க? காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன உழைப்பு செஞ்சானோ அதை போய் அங்கே போய் சொல்லி காட்டுவான். நான் இன்னார ஓத விடலை, இன்னார நான் சண்டை போட வச்சேன், இன்னார நான் அமல் செய்ய விடலை, தொழுக விடலை. அப்போ அந்த இப்லீஸ் சொல்லுவான், நீ என்ன பெரிய சாதனை செய்திருக்கிறா, இது என்ன பெரிய விஷயமா என்று சொல்லுவானா. ஒரு ஷைத்தான் சொல்லுவான், இன்றைய இரவு கணவனும் மனைவியும் கோபமான நிலையில் நான் தூங்க வைத்து விட்டேன், ரெண்டு பேரும் இன்னைக்கு கோபத்தோட சண்டை போட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க அல்லது தலாக் சொல்லிட்டாங்க. இந்த செய்தியை போய் சொல்லும் போது இப்லீஸ் தன்னுடைய சிம்மாசனத்திலிருந்து எழுந்து அந்த ஷைத்தானை கட்டி அணைத்து, சபாஷ் நீதான் நல்ல வேலை செஞ்சிருக்கிறான்னு சொல்லுவான். எவ்வளவு ஷைத்தானுக்கு இப்லீஸுக்கு பிரியமான ஒரு அமல் எதுனா கணவன் மனைவியை பிரிச்சு விடுறது. இதுக்கு யாரெல்லாம் துணையா இருக்கிறாங்களோ மனிதர்கள்ல பெண்கள்ல தூண்டி விட்டு இது எப்படியாவது பிரிச்சு விடணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். இதெல்லாம் ஷைத்தானுடைய உதவியாளர்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்து நிசாவின் மூலமாக பெண்களுக்கான உரிமைகளை அல்லாஹ் தர்றான், பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல ஆண்கள் எப்படி நடந்து கொள்ளணும், குறிப்பாக பலதார மனத்தை பத்தியும். பலதார மனம், ஒரு மனைவிக்கு மேல பல மனைவிகளை நிக்கா செய்யற விஷயம் அறியாமை காலத்துல கணக்கில்லாம முடிப்பாங்க. 10 மனைவி 15 20 மனைவி எல்லாம் வைத்திருப்பார்கள். இஸ்லாம் வந்த பிறகுதான் ஒரு கண்டிஷன், ஒரு கட்டளை இட்டது, 4க்கு மேல யாரும் வைத்திருக்கு, ஒரே நேரத்தை 4 மனைவி அதிகபட்சமா வைத்துக் கொள்ளலாம். இந்த சூரா நிசாவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்ல, உங்களுக்கு பிரியமான பெண்களில் 1ஆகவோ 2ஆகவோ 3 4ஆக நீங்க முடித்துக் கொள்ளலாம். ஃபன்கிஹு மா தாப லக்கும் மினன் நிசா மஸ்னா வ சுலாஸ வ ருபா. 3 4 வரைக்கும் நீங்க முடிங்கன்னு ஆயத்தே இருக்குது. ஒரே நேரத்தை 4 மணி. அல்லாஹ் இதை கட்டளையாக சொல்லல, எல்லாம் 2 கல்யாணம் முடிங்க, எல்லாம் அல்லாஹ் தர்கீப் செய்யலைங்க. 4க்கு மேல அதிகமா முடிக்க கூடாது. அதே நேரத்துல அல்லாஹ் இந்த விஷயத்த சொல்லிட்டு, நீங்க அப்படி அந்த பெண்களுக்கு மத்தியில நீதமாக சமமாக நடக்க முடியாது என்று நீங்கள் பயந்தால், வைன் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு, உங்களால நீதமாக இந்த 2 மனைவிமார்களுக்கு நடக்க முடியாது என்று நீங்க நினைத்தால் அல்லாஹ் சொல்ல ஃபவாஹிதா, அப்போ ஒருத்தியே போதும். ஒரு பெண்ணை வைத்தே அவளுக்கான ஹக்கை சரியா நிறைவேற்ற முடியாத நிலையில இன்னொரு மனைவியா? அப்ப 2 மனைவிக்கு இடையில சமமாக நடப்பீங்க. நேரம் பங்கீடு, அவங்களுக்கு உணவு பங்கீடு செய்யறது, இது எல்லா விஷயங்களையும் சமத்துவமா நடக்க முடியும் இருக்கிறவங்க 1க்கு மேற்பட்டவங்களை முடிக்கலாம். அப்படி இருந்துமே இந்த சூரத்து நிசால் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொன்னா, வலன் தஸ்ததிஉ அன் தஅதிலு பைனன் நிசா வலவ் ஹரஸ்தும், நீங்க எவ்வளவுதான் பேராசைப்பட்டு நான் எத்தனை மனைவி முடித்தாலும் நான் உங்களுக்கு மத்தியில சமத்துவத்தோட நடப்பேன் என்று நீங்கள் பேராசைப்பட்டாலும் உங்களால நீதமா நடக்க முடியாது. யாராவது ஒருத்தியை அந்தரங்கத்தில் விட்டுருவீங்க. கல்மு அல்லக்கா, அந்தரங்கத்தை தொங்க விடப்பட்டவரை போல ஒருத்தியை நீங்க விடதான் செய்வீங்க. அல்லாவே சொல்லிட்டான். இதெல்லாம் மீறி ஒருத்தர் நடக்க சக்தி உள்ளவராக இருந்தால் பொருளாதார அடிப்படையிலையும் வாழ்வாதார விஷயத்திலையும் அந்த பெண்ணுக்கான ஹக்கை சரிசமமாக செய்ய முடியுங்கிற சக்தி உள்ளவர் 1க்கு மேற்பட்டவங்கள முடிக்கலாம். ஏன்னா அப்படி ஹலாலான முறையில முடிக்கிறது மார்க் இழந்துருது. சில நேரங்கள்ல மனைவி முடியாதவங்களாக இருப்பாங்க, நோயாளியாக இருப்பாங்க, அவங்கள தலாக்கி விட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க இந்த ஆண் தன்னுடைய தேவைக்காக இன்னொரு பெண்ணை நிக்கா செய்யலாம், இவங்களையும் கவனித்து கொண்டு இன்னொரு பெண்ணையும் இவரால் வாழ வைக்க முடியும் என்று இருந்தால் இவர் இதுக்கு மார்க் இடம் கொடுக்கும். இல்லைங்க உன்னோட தாங்க வாழணும், இன்னொரெல்லாம் முடிக்க கூடாதுங்கிற நிலைக்கு இருந்தால் இந்த மனிதன் பாவத்தில் விழுந்து விடுவான். ரகசியமாக அந்த புறத்திலே ஒரு பெண்ணோட வாழ ஆரம்பிப்பான். விபச்சாரங்கள் செய்வதற்கு இது காரணமாக ஆகிவிடும். அதனால மார்க்கம் சொல்லுது, நீ கொல்ல வழியா போக வேண்டாம், நீ ஹலாலான முறையில் ஒத்தியோட வாழ்ந்து சீராக வாழ்க்கையை நடத்துங்க. ஏன்னா போர் காலங்கள் ஆபத்தான நிலைகள்ல அதிகமான ஆண்கள் இறந்து போனாங்கன்னு சொன்னா நிறைய விதவைகள் தேங்கி இருப்பாங்க. இந்த நேரத்துல தான் இந்த பலதாரமான கை கொடுக்கும். இதுதான் சஹாபாக்கள் காலத்துல அதிகமாக நடந்துச்சு. ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய அகிலே பலதார மனம் என்பது பரிசுத்தமான ஒரு வாழ்வியல் முறையை உண்டாக்கத்தான்.
பெண்களுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய ஒரு விடிவாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பலதார மனத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறானே தவிர, அனுமதி தருகிறானே தவிர, இது கட்டளையாகவோ ஆர்வப்படுத்தியோ அல்லாஹ் சொல்லலை. அதனால ஒவ்வொரு முஸ்லீமும் பலதார மனம் செய்யணுங்கிற கட்டாயம் இல்லை. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவி நிக்காஹ் செய்து அவர்களுக்கு மத்தியில் சமத்துவமாக நடக்கவில்லையோ, மறுமையில் ஒரு பக்க வாதம் அடித்தவராக அவர் தன் கை காலை இழுத்து கொண்டு வருவார். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணிமிக்க அல்லாஹ்னுடைய இப்படிப்பட்ட பல்வேறு பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த குடும்பவியல் விஷயமாக இந்த சூறாவில் பல விஷயங்களை அல்லாஹ் சொல்லி காட்டினா அதை நாம் எல்லாம் விளங்கணும், படிக்கணும். மார்க்கம் சொன்ன முறையில் நம்மளுடைய ஹுக்கூக்குகளை, கடமைகளை, உரிமைகளை சரியான முறை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. விளங்கி அமல் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக. அஸ்ஸலாமு அலைக்கும்.